தினமும் பிரார்த்தனைக்காக இறைவனுக்கு சாத்தப்படும் ஒரு மாலையாகவே நாம் துளசியை பார்க்கிறோம். இந்த துளசி இலைகளுக்கு பின்னால் இருக்கும் உழைப்பையோ, அது எப்படி தடையில்லாமல் அன்றாடம் வந்து சேர்கிறது என்பதின் தேடலோ நம்மிடம் இல்லை. அப்படிப்பட்ட தேடலில் நமக்கு அறிமுகமானவர்தான் மணி என்ற இந்த சாமானியர். இவரோடு துவங்குகிறது நமது ஒரு நாள் பயணம். ஆயிரக்கணக்கான மனிதர்களின் அன்றாட அலுவல் உதயத்தில் தொடங்கும். வேறு சில மனிதர்களின் வேலை அஸ்தமனத்தில் உதிக்கும். வெகு சிலருக்கோ நடுநிசியில்தான் வேலை ஆரம்பமாகும். அப்படியொரு ராப்பறவைதான் மணி. ஒவ்வொரு நாளும் இரவு 1:30 மணிக்கு எழுந்திருக்கும் இவருக்கு நேரம் மனதில்தான் இருக்கிறது, கடிகார முட்களில் அல்ல. முன்னிரவில் பரப்பி வைத்திருந்த துளசி இலைகளை மூட்டைகளாக இறுக்கி கட்டுகிறார். அவரது கால்களும் கைகளும் மின்னல் வேகத்தில் பறக்கின்றன. இந்த பரபரப்புக்கு இடையே அதிகாலை பயணத்துக்காக காத்திருக்கிறது குட்டி யானை என்ற மினி லாரி. பூ வியாபாரத்தில் போட்டி போகிறாமலாம் நிறைய இருக்குங்க. புதுசாக துளசி எடுத்துன்னு போயிருக்கோம் மார்க்கெட்டுக்கு, கோயம்பேடு. புதுசாக வந்தவங்கலாம் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் வச்சு அட்டாங்கலாம். வியாபாரம் பண்ண விடாது, இங்கே பண்ண விடாது, வியாபாரம் அங்கே பண்ண விடாது. இருந்தாலும் அதையும் நாங்கள் தாங்கிக்கின்னு நான் நல்ல மனசோட மக்களுக்கு வியாபாரம் வந்து சேவை போல் செஞ்சுக்கிறேன், வியாபாரம் பண்ணிடுறேன். அதனால் வந்து சரி, போட்டி போகிறவங்க இருந்து போட்டோம். நம்மளுடைய கஷ்டம் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுடைய கை வைப்பு தான் நம்மளுக்கு தேவை. கை வைப்பு இல்லாமல் எதுவும் பொருள் வந்துடாது, எதுவும் வியாபாரம் பண்ண முடியாது. அவன் போட்டி போகிறவனு அவனோடு போக போகுது அப்படின்னு நானும் வந்து நேர்மையாக நான் வியாபாரம் பண்ணுவேன். குமக்கம்பேட்டிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது சென்னையின் கோயம்பேடு. அதை நோக்கி விரைகிறது துளசி இலைகளின் பயணம். மணியின் மினி லாரி பூ மார்க்கெட் வாசலில் நின்றதும் அந்த துளசி மூட்டைகளை இறக்கி வைக்கிறார். கண்ணுக்கு தெரியாத குடும்ப சுமையோடு கண்ணுக்கு தெரியும் பெரிய மூட்டை ஒன்றை தன் தலையில் சுமந்து கொண்டு விரைகிறார். கடுமையான உழைப்பின் இன்னொரு பெயர் மணி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் கோயம்பேடு மார்க்கெட் வாசிகள் அனைவரும் அவரை செல்லமாக கூப்பிடுவது துளசி மணி என்றுதான். அதிகாலை 4 மணி. ரெக்கை கட்டிக்கொண்டு பரபரக்கிறது கோயம்பேடு மார்க்கெட். தனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் இடத்தில் சில்லறை வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். வாங்குபவர்களின் பைகளில் தாராளமாக துளசியை அடைக்கிறார்.
இந்த கூட எங்களுக்கு கம்மி தான். எனக்கு கஸ்டமர் வச்சு எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து இந்த சில்லறை வியாபாரம் வந்து எங்களுக்கு இந்த வீட்டு செலவு, சாப்பாடு செலவு, போகிற வர போக்குவரத்து செலவு, கூலி கொடுக்குற செலவு, இந்த 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 சில்லறை வியாபாரம் தான். நாலு மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எங்கள் சம்பாதிக்கிறது தான் எங்களுக்கு வருமானம். நள்ளிரவுக்கு பிறகு தேநீர் கூட அருந்தாத அவரது வயிற்றுக்கு இப்போதுதான் ஆகாரம். ஒரு வழியாக மார்க்கெட் வியாபாரம் முடிகிறது. அடுத்த சுற்றுக்காக சின்ன சின்ன துளசி பாக்கெட்டுகள் மார்க்கெட்டுக்கு வெளியே வருகின்றன. அவருக்காக காத்திருக்கும் ஆட்டோவுக்குள் அந்த பாக்கெட்டுகள் அடைக்கப்படுகின்றன. மாநகரின் முக்கிய தலங்களான மயிலாப்பூர், மந்தவெளி, திருவல்லிக்கேணி என துளசிமணியின் ஆட்டோ பயணம் தொடர்கிறது. கோயில்களில் காத்திருக்கும் சில்லறை வியாபாரிகளுக்காகத்தான் இந்த பயணம். கோயம்பேடு பூம்பாறை ஆரம்பத்திலிருந்து துளசின்னு கேட்டு வந்தால் மணி போய் பாருன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன்னா துளசி கஸ்டமர் கேட்ட நேரத்தில் கரெக்டாக போய் சேர்ந்துடும். பொருள் சுத்தமாக இருக்கும். காசு பணம் முன்ன பின்ன இருந்தாலும் சண்டையே போட மாட்டேன். சரி உட்காந்துருங்க, ஓடி வந்துருங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேர தொடர் உழைப்புக்கு பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வரும் மணி தன் கிராமத்துக்காக கிளம்பும் பேருந்துக்குள் ஏறி அமர்கிறார்.